கைஸ், கார் ஓட்டுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், மூவ் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து எப்படி வந்து இந்த கியர் பாக்ஸ் ஒர்க் ஆகுது, எதுக்காக கிளச்சை மெரிக்கிறோம், எதுக்காக கியர் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவில் 5 மினிட்ஸில் எதுக்காக கிளச்சை மெரிக்கிறோம், எதுக்காக கியர் பாக்ஸை வந்து வச்சுருக்காங்க, எதுக்கு கியரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க் இல்லாமல் வந்து மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்மூத்தாக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும், மைலேஜும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் எந்த வண்டியை பொறுத்த வரைக்குமே இன்ஜின் வந்து தனியாக சுற்றும், வீல் வந்து தனியாக இருக்கும். எடுத்த உடனே இன்ஜினையும் வீலையும் கனெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் சுற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுற்றிட்டே இருக்க இன்ஜினை வீலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே வீலும் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களால் வந்து ஐடியலாகவே இருக்க முடியாது. ஒரு சில பேர் கேட்பீங்க, பிரேக் அடித்தா வந்து வண்டி போகாதல்ல அப்படின்ட்டு. நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா வீல் நிற்குதுன்னா அப்போ இன்ஜினும் சேர்ந்து நின்றுடும். அப்போ வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியலாக ஒரு 700 RPM சுற்றிட்டே இருக்கணும். அது டீசல் வண்டியும் பெட்ரோல் வண்டிக்கும் டிஃபர் ஆகும். டீசலை பொறுத்த வரைக்கும் ஐடியலாக ஒரு 800 RPM சுற்றும். RPM அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 800 தடவை சுற்றிட்டு வரும் இன்ஜின். ஸோ இது வந்து ஐடியல் RPM. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் சுற்றிட்டு தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினையும் வீலையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக கியர் பாக்ஸ்னு வச்சுருப்பாங்க. இன்ஜின் தனியாக சுற்றும், வீல் தனியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் கியர் பாக்ஸோட வேலை. இப்போ உங்களுக்கு எதுக்காக கியர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பீடாக சுற்றும். பட் ஆனால் அது வந்து பேக் வீலுக்கு கனெக்ட் ஆகாது, வீலுக்கே கனெக்ட் ஆகாது. அது வந்து கியர் பாக்ஸ் மூலமாக தான் கனெக்ட் ஆகும். இப்போது நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கியரை போட்டால் மட்டும்தான் வண்டியை மூவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வீலோட எப்பயுமே கியர் பாக்ஸ் வந்து கனெக்டில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு, அதாவது வந்து இன்ஜினோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் கிளச்சு. இப்போ நீங்கள் கியரை போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கியர் வந்து இன்ஜினோட கனெக்ட் ஆகிடும். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க் வரும். எதுக்காக அப்படின்னா, இப்போது நான் ஐடியலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கியர் பாக்ஸ் வந்து பின்னாடி வீலோட கனெக்ட் ஆகிருக்கு, இன்ஜின் சுற்றிட்டு இருக்கு. நான் டைரெக்டாக அப்படி தள்ளி ஃபஸ்ட் கியர் போடுறேன். அப்படி போட்டால் என்ன ஆகும், டைரெக்டாக போய் கியர் போயிட்டு இன்ஜினில் போய் பட்டோடனே அந்த ஸ்பீடுக்கு ஒரு ஜர்க்கோட தான் மூவ் ஆகும். ஸோ அந்த ஜர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் கிளச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கியர் பாக்ஸ்னால் என்னன்னு தெரியும், கிளச்னா என்னன்னு தெரியும். இப்போ கிளச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கிளச் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் சென்டராக இருக்கிறது தான் கிளச்சு. இன்ஜின் அப்படின்னா இன்ஜின் கேஜில் ஃப்ளைவீல் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜின் சுற்றுதுன்னா ஃப்ளைவீல் தான் சுற்றிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளச், இந்த கேப் இப்படி பாருங்கள், இந்த கேப்பில் கிளச் இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கிளச்சுக்கு பின்னாடி கியர் பாக்ஸ், இதுக்கு பின்னாடி வீல். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீலு கியர் பாக்ஸ் அப்படியே அட்டாச்சாக இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் வந்து கிளச்சோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை சுற்றி ஃப்ளைவீல், இன்ஜின் சுற்றும் போது ஃப்ளைவீல் சுற்றிட்டே இருக்கும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கியர் போட போறீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த கிளச்சோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, ஃப்ளைவீலை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். இந்த கேப் சொன்னால, அந்த கேப் எப்போ வரும்னா, நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த கேப் இருக்கும். நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணாதப்போ இப்படி இருக்கும், இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். ஃப்ளைவீலும் கிளச்சும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். நீங்கள் நியூட்ரல் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கியர் வந்து இங்கே கனெக்ட் ஆகலை. சப்போஸ் நீங்கள் கியரை போட போறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் கியர் இங்கே போட்டுட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் வந்து இப்படி இருக்கு, இன்ஜினோட கனெக்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேக் வீல போய் கனெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக கியர் பாக்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஃப்ரீ வீலாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா கியர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பெரிய கியர் வந்து பேக் வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இன்ஜின் சுற்றிட்டே இருக்குது, இப்போ டேரெக்டாக கியரை போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த இன்ஜினோட போய் கனெக்ட் ஆகும்போது ஜர்க்கோட வண்டி மூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். இப்படி கிளச் இப்படி இருக்குங்களா, நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தள்ளி வெளியே வரும். ஸோ நீங்கள் எப்பயுமே கியர் போடும்போது கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தான் கியர் போடணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்படி இருக்க கிளச்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி தள்ளி வந்துடும். இன்ஜின் படி தனியாக சுற்றிட்டு இருக்கும். இப்போ கிளச் இங்கே இருக்குது, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடணும். இப்போ கியர் போட்ட உடனே இந்த இடத்துல வந்து கியர் கனெக்ட் ஆகிடும், வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரெடியாக இருக்கும், எப்படா பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளைவீல் சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணாதான் கிளச் வந்து இன்ஜின் கிட்ட ஸ்லோவாக வரும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக வருதோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பவர் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகும் பொறுமையாக. அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே கிளச்சை சடனாக இப்படி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சடனாக விடும்போது என்ன ஆகும்னா, இப்படி சடனாக கிட்ட போகும்போது சடனாக பவர் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு தான் வண்டிக்கு வந்து கியரில் ஆஃப் ஆகும், இப்படி ஜர்க் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்கும். ஸோ வண்டியை நீங்கள் கியர் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பொறுமையாக ரிலீஸ் பண்ணும். பொறுமையாக ரிலீஸ் பண்ணாதான் இந்த இன்ஜின் சுற்றிட்டே இருக்கும். இது பொறுமையாக கிட்ட வரும்போது இதோட பவர் இதுக்கு பொறுமையாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால தான் கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி தான் எல்லா கியருக்கும். இப்போ செகண்ட் கியர் போட போறீங்க அப்படின்னா இப்போ வந்து கிளச் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இன்ஜினோட கனெக்ட் ஆயிடுச்சு, இன்ஜின் சுற்றுற ஸ்பீடுக்கு பேக் வீல் சுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றும், அதே மாதிரி பேக் வீலுக்கு பவர் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் கியரில். செகண்ட் கியர் போட போறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணாதான் தள்ளி வரும் கிளச்சு. இப்படி தள்ளி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி செகண்ட் கியர் போட்டீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் கியர் விழுந்துரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து ஃப்ரீ வீலாக தான் இருக்கும். செகண்ட் கியர் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் பொறுமையாக ரிலீஸ் பண்ணாதான் அந்த ஜர்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு சில பேர் செகண்ட் கியர் போட்டு அப்படியே சடனாக விடுவாங்க, அப்படி விடும்போது திருப்பி இன்ஜின் ஸ்பீடுக்கு அந்த ஜர்க் வரும். அதனால தான் எப்பயுமே கிளச்சை வந்து பொறுமையாக விடணும். எந்த அளவுக்கு பொறுமையாக வரீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளைவீல் கிட்ட பொறுமையாக போகும், அந்த அளவுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் வந்து பொறுமையாக நடக்கும். இப்படி தான் வந்து கியரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதே மாதிரி வண்டியில் எதுக்கு கியர் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னா, வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஸ்பீடை டைரக்டா வந்து பேக் வீலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜின் வந்து தனியாக இருக்கு, அதோட பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் லோடு கொடுக்கும்போது, அதாவது வந்து ஐடியலாக பேக் வீல் கனெக்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வண்டியோட வெயிட்டே ஒரு டன் இருக்கும். 1 டன் வெயிட்டுக்கு இன்ஜின் சுற்றுற ஸ்பீட் டேரெக்டாக கனெக்ட் பண்ணீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் கியர் பாக்ஸ்னு வச்சிருக்காங்க. கியர் பாக்ஸோட வேலை என்னன்னா, வண்டி இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவரை பேக் வீலுக்கு வந்து யூனிஃபார்மாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கியர் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து ஸ்பீடாக சுற்றுது பார்த்தீங்களா, அப்போ வந்து பேக் வீல், அதாவது அந்த கியர் கனெக்ட் ஆகும்போது கியரில் டீத் அதிகமாக இருக்கிறதால வந்து ஸ்லோவாக பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதனால வண்டி எவ்வளோதான் ஸ்பீடாக சுற்றினாலும், இன்ஜின் எவ்வளோதான் ஸ்பீடாக சுற்றினாலும் பேக் வீல் வந்து ஸ்லோவாக தான் சுற்றும். ஏன்னா கியர் வந்து பெருசு. செகண்ட் கியர் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் அதோட சின்னதாக இருக்கும், ஃபோர்த் அதோட ரொம்ப சின்னதாக இருக்கும், ஃபிஃப்த் கியர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஜினோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கியர் போடாமல் செகண்ட் கியர் போட்டாலும் வண்டி தண்ணீர் தான் போகும். ஒரு சில பேர் நினச்சிப்பீங்க ஃபிஃப்த் கியர் எடுத்தோடனே போட்டலாமே அப்படின்னு. நீங்கள் ஃபிஃப்த் கியர் போட்டால் வண்டி வந்து பவர் டிரான்ஸ்மிட்டே ஆகாது. ஏன்னா இன்ஜினில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும், பட் ஆனால் அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளோ ஃபியூவல் கன்சியூம் ஆகுதோ அதே தான் ஃபிஃப்த் கியர்லையுமே கன்சியூம் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல நீங்கள் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் டாப் ஸ்பீடாக போவீங்க, ஃபிஃப்த் கியர்ல ஒரு 100 போவீங்க. அதனால கூடுமான அளவுக்கு டாப் கியர்ல ஓட்டுங்க, மைலேஜ் நல்லா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.